நல்ல சினிமாக்களை நேசிக்கிற கொண்டாடுற எல்லா நெஞ்சங்களுக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது இயக்குனர் கிறிஸ்டோபர் மக்கார்டே டைரக்ஷனில் டாம் க்ரூஸ் நடிச்சிருக்கிற மிஷன் இம்பாசிபிள் த ஃபைனல் ரெக்கனிங் ஆங்கில திரைப்படத்தோட விமர்சனம். என்னப்பா இது படம் ரிலீஸ் ஆகி ஒரு வாரம் கழிச்சு ரிவ்யூ போடுறிய அப்படின்னு உங்களை சில பேர் கேட்கலாம். இந்த படத்தை நான் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோவே பார்த்துட்டேன். ரிலீஸ் ஆன அன்னைக்கே பார்த்துட்டேன். ஆனால் கடந்த ஒரு வாரமாக வைரல் ஃபீவர் செம்ம காட்டிருச்சு. கிட்டத்தட்ட படுத்த படுக்கையாக தான் இருந்தேன். சுத்தமாக முடியல. மிஷன் இம்பாசிபிள் படத்துக்கு போகும்போது போன வாரம் சனிக்கிழமை தியேட்டருக்கு போகிற வழியில் லேசாக மழையில் நனைஞ்சிட்டேன். அதனால ஃபீவர் வந்துச்சா இல்லை எப்படி காய்ச்சல் வந்துச்சுன்னே தெரில. தொடர்ச்சியாக சென்னையில் பல பேருக்கு நிறைய வைரல் ஃபீவர் வந்துட்டுருக்கு. அதே போல் பயங்கரமாக ஃப்ளூ பரவிட்டுருக்கு அப்படின்லாம் சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் கோவிட் கேசஸ் லேசாக வர ஆரம்பிச்சிருக்கு அப்படிலாம் சொல்கிறாங்க. எது எப்படியோ நீங்கள் பார்த்து சேஃபாக இருங்க. ஏன்னா வெயில் காலத்தில் வரக்கூடிய அந்த காய்ச்சல் இருக்குது பாருங்கள், அது ரொம்ப கொடுமை. இந்த படத்தோட கதை என்னென்னா, போன பார்ட் டெட் ரெக்கனிங்கில் என்டிட்டி அப்படிங்கிற ஒரு ஏஐ பற்றி காட்டினாங்க இல்லையா. அந்த ஏஐ அந்த என்டிட்டி இந்த பாட்டில் என்ன பண்ணுதுன்னா, சைனா, ரஷ்யா, யூகே, யூஎஸ் அப்படிங்கிற இந்த 4 நாடுகள் தவிர மற்ற எல்லா நாடுகளோட டிஃபென்ஸ் சிஸ்டத்தையும் தன்னோட கண்ட்ரோலில் கொண்டு வந்துடுது. அந்த எல்லா நாடுகளுடைய நியூக்ளியர் பவரையும் தன்னோட கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்துடுது. ஸோ இப்போ இந்த மீதி இருக்கிற 4 நாடுகள் ரஷ்யா, சைனா, யூகே, யூஎஸ்னு இந்த நாடுகளோட நியூக்ளியர் பவரையும் பிரீச் பண்ணி ட்ரை பண்ணிட்டு ஒருவேளை அந்த 4 நாடுகளோட நியூக்ளியர் பவரையும் என்டிட்டி பிரீச் பண்ணிடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறமா 2 ஆப்ஷன் மட்டும் தான் இருக்குது. ஒன்று, என்டிட்டி மொத்தமாக உலகத்தையே அழிச்சிரும். அப்படி இல்லைன்னா மொத்த உலகமும் என்டிட்டியோட கண்ட்ரோலில் அது எடுக்கக்கூடிய முடிவுகளுக்கு ஏற்ற மாதிரி அதோட கட்டுப்பாட்டில் தான் இருக்கணும். இதுக்கு நடுவில் அந்த என்டிட்டியோட ஆளையாக இருந்த கேப்ரியல் அப்படிங்கிற ஒரு வில்லன் கேரக்டர் அந்த என்டிட்டியவே தன்னோட கண்ட்ரோலில் கொண்டு வர ட்ரை பண்ணுறான். அதுக்கான சில விஷயங்களை அவன் பண்ணிட்டு இருக்கான். ஸோ இப்போ ஹீரோ ஈத்தன் ஹண்ட் தன் கையில் இருக்கக்கூடிய அந்த குருசிஃபிக்ஷன் கீயை வச்சு என்ன பண்ணாரு, கேப்ரியலும் அந்த என்டிட்டியையும் தடுத்தாரா இல்லையா, உலகத்தை அழிவிலிருந்து காப்பாற்றினாரா இல்லையா அப்படிங்கிற சுற்றி நகருது இந்த ஃபைனல் ரெக்கனிங் படத்தோட கதை. இந்த படத்தோட ப்ளஸ் பாயிண்ட்ஸ் என்னன்னா, பொதுவாக எம்ஐ சீரிஸ் படங்கள், மிஷன் இம்பாசிபிள் படங்கள் அப்படின்னாலே ஆக்ஷன் சீன்ஸ் தான் நம்ம பெரிதும் எதிர்பார்த்து போவோம். அப்படி இந்த படத்துலையும் வழக்கம் போல டாம் க்ரூஸ் அவர்கள் தன்னோட உயிரை பணயம் வச்சு பயங்கரமாக ரிஸ்க் எடுத்து பண்ணியிருக்கக்கூடிய ஒவ்வொரு ஸ்டண்ட் சீக்வன்ஸுமே பார்த்தீங்கன்னா பெரிய ஸ்க்ரீனில் பார்க்குறதுக்கு அட்டகாசமாக இருந்தது. ஒரு விஷுவல் ட்ரீட்டாக இருந்தது. ஒரு செம்ம தியேட்ரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. அண்ட் நேஷனல் டிஃபென்ஸ் டைரக்டரேட்டில் வச்சு ஹீரோ இதுக்கு முன்னால் பண்ண சில முக்கியமான சம்பவங்களை பற்றி பேசுறது, அந்த ரஷ்யன் கேப்டன் கிட்ட பேசுகிற சீன்னு ஒரு சில ஃபன்னியான மூமெண்ட்ஸ் நல்லா இருந்தது. அண்ட் லூத்தர் கிட்ட ஹீரோ பேசக்கூடிய அந்த ஒரு எமோஷனல் சீனும் நல்லா கனெக்ட் ஆச்சு. சேட்லி இந்த 2 விஷயங்கள் தவிர 2-3 ஆக்ஷன் சீன்ஸ் தவிர இந்த படத்தில் எதுவுமே பெருசாக எனக்கு ஒர்க் ஆகலை. அதுக்கு மிக முக்கியமான காரணம் ரொம்பவே வீக்கான ரைட்டிங். ஆல்சோ ஆக்ஷன் படம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த படத்தில் ஆக்ஷன் மூமெண்ட்ஸே ஆக்ஷன் காட்சிகளே ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருந்தது. இதுக்கு முன்னால் வந்த பாட்டில், அந்த டெட் ரெக்கனிங் பாட்டில் பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் பாலைவனத்தில் வரக்கூடிய ஒரு சீன், அபுதாபி ஏர்போர்ட்டில் வரக்கூடிய சீன், அதுக்கப்புறமா அந்த ரோமில் வரக்கூடிய பரபரப்பான ஒரு காட்சி, படத்தோட கடைசி 30-40 நிமிஷம் அந்த பைக்லேருந்து ஜம்ப் பண்ணுற சீன், இந்த மாதிரி பல காட்சிகளை சொல்லிட்டே போகலாம். அந்த படத்தில் ரொம்பவே ஸ்பெஷலாக இருந்தது. ஆனால் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா பேசிக்கிட்டே தான் இருக்காங்க. சவன்னு சொன்ன விஷயங்களே திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்காங்க. என்டிட்டி அப்படிங்கிறதே இப்போத்தனை எல்லா டீட்டெயில்ஸையும் ஏற்கனவே போன பாட்டிலே காட்டிட்டு திரும்பவும் இந்த பாட்டிலையும் அந்த என்டிட்டி பற்றியே திரும்ப திரும்ப பேசி தொடர்ச்சியாக நமக்கு கிளாஸ் எடுத்துக்கிட்டே இருக்காங்க. சீனுக்கு சீன் என்டிட்டி என்டிட்டி என்டிட்டின்னு அதை பற்றியே தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அந்த என்டிட்டி பண்ணக்கூடிய எந்த விஷயங்களையும் காட்ட மாட்டாங்க. பேசுகிறானுங்களே தவிர பாம்பெடுத்து வெளியே விட மாட்டானுங்களே அப்படிங்கிற ரேஞ்சில் தான் இருந்தது. அதுவும் கடைசியில் பார்த்தீங்கன்னா அந்த என்டிட்டியை என்னமோ பூதத்தை கண்ணாடி பாட்டில் அடைக்கிற மாதிரி அடைச்சி வைக்கிறதுலாம் கொஞ்சம் ஓவராக தான் இருந்தது. இந்த படத்தோட மிகப்பெரிய மைனஸ் பாயிண்ட் என்னன்னா, அடிச்சு துவச்ச ஃபார்மெட்டில் எழுதப்பட்டிருக்கிற இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளே அண்ட் ரொம்பவே கிளிஷேடான காட்சிகள் தான். பொதுவாகவே ஜேம்ஸ் பாண்ட் படங்களாகட்டும் இல்லைனா எம்ஏ சீரீஸில் வரக்கூடிய படங்களாகட்டும் அதில் லாஜிக் அப்படிங்கிற விஷயம் எப்போவுமே இருக்காது. லாஜிக் அப்படிங்கிறது 0% தான். ஆனால் அந்த படம் எங்கேஜிங்காக இருக்கும்போது அதை பற்றியெல்லாம் நம்ம யோசிச்சுட்டு இருக்க மாட்டோம். இதுக்கு முன்னால் அந்த டெட் ரெக்கனிங் படத்தை எடுத்துக்கோங்களேன். அதுலேயும் லாஜிக்லாம் பெருசாக இருக்காது. ஆனால் அந்த படம் பெருசாக எங்கேயுமே போர் அடிக்கலை. ஹீரோவுக்கான ஸ்டேக்ஸ் நிறைய இருந்தது. அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறாரு அப்படிங்கிறது எங்கேஜிங்கான ஆக்ஷன் காட்சி நம்ம காட்டும்போது அப்படி நம்ம யோசிக்க மாட்டோம். ஆனால் அந்த படம் சுவாரஸ்யமாக இல்லாதப்ப, விறுவிறுப்பாக இல்லாதப்போ இவங்க காட்டக்கூடிய அந்த உருட்டுகள், அந்த லாஜிக்கே இல்லாத விஷயங்கள்லாம் கொஞ்சம் கடுப்பாக தான் இருக்கும். அது இந்த படத்தில் இஷ்டத்துக்கு இருக்குது அப்படிங்கிறதால ரொம்பவே கடுப்பாக தான் இருந்துச்சு. படம் முழுக்க ஒவ்வொரு சீன்லையும் ஹீரோவை பார்த்து உன்னால் மட்டும்தான் அந்த உலகத்தை காப்பாற்ற முடியும், உன்னால் மட்டும்தான் அந்த விஷயத்தை பண்ண முடியும் அப்படின்னு ஒவ்வொரு கேரக்டரும் ஹீரோவோட புகழ் பாடிட்டு இருக்காங்க, வில்லன் முதற்கொண்டு. சரி, ஹீரோவால் மட்டும்தான் அதை பண்ண முடியும் அப்படின்னா அந்த அளவுக்கு இந்த கதையில் ஹீரோவுக்கான ஸ்டேக்ஸ் அவ்வளோ ஹையாக இருக்கணும் இல்லையா? ஆனால் இந்த படத்தில் அப்படி எதுவுமே இல்லை. உன்னால் மட்டும்தான்ப்பா முடியும், வேற எவனாலவே முடியாது அப்படின்னு சொல்லியே வில்லன் கூட ஹீரோ தன் கையில் வசமாக மாட்டினாலும் கூட அவரை கொல்லாமல் அப்படியே விட்டுட்டு போயிடுறது. ஹீரோவுக்கு நெருக்கமானவங்களெல்லாம் கடத்தி வச்சுக்கிட்டு ஒவ்வொரு முறையும் தனக்கு வேண்டிய விஷயங்களெல்லாம் வில்லன் பண்ணிக்கிறது. எத்தனை முறை சுட்டாலும் எப்படி சுட்டாலும் ஹீரோ மேலே ஒரு குண்டு கூட படாமல், அவருக்கு சின்ன குண்டடி கூட படாமல் இருக்கிறது. எதுக்கு எடுத்தாலும் மாஸ்க் யூஸ் பண்ணியே தப்பிச்சு போகிறது. ஹீரோவோட டீமும் அந்த பில் அப்படிங்கிற கோடிங் லெஜண்டும் பேசி முடிக்கிற வரைக்கும் அந்த ரஷ்யன் சோல்ஜர்ஸ் பேசாமல் இருந்துட்டு அதுக்கப்புறமா என்ட்ரி கொடுக்குறதுன்னு இந்த மாதிரி பல விஷயங்களை சொல்லிக்கிட்டே போகலாம். உலகம் அழிய போகுது, உலகம் எப்படி அழிய போகுது தெரியுமா அப்படின்னு காட்டக்கூடிய ஒரு சின்ன விஷுவல் இந்த படத்தில் வருது. ஆனால் அதை கூட பார்த்தீங்கன்னா கடந்த 30-40 வருஷத்தில்
பல 100 படங்கள்ல, பல 100 ஹாலிவுட் படங்கள்ல நம்ம ஏற்கனவே பார்த்த மாரி தான் இருந்தது. அது கூட புதுசா இல்ல. அண்ட் பாம் டிஃப்யூஸ் பண்ற மாரி மட்டும் இந்த படத்துல எத்தன சீன் வருது தெரியுமா? கிட்டத்தட்ட ஒரு 3 சீன் அதே மாரி வருது. ஆரம்பத்துல லூத்தர் வந்து அந்த பாம் டெட்டனேட்டர டிஃப்யூஸ் பண்ற சீன். கடைசில சர்வர் ரூம்க்கு வெளிய ஒரு பாம் டெட்டனேட்டர டிஃப்யூஸ் பண்றது. உள்ள அந்த சர்வர் ரூம்குள்ள போய் ஒரு விஷயம் பண்றது அப்படின்னு. இந்த மாரி அந்த 2, 3 சீன்ஸ் வருது இல்லையா? அதுல ஒரு சீன்ல கூட ஐய்யயோ! பாம் வெடிச்சிருமோ அப்படிங்கிற ஒரு டென்ஷனோ, பதபதப்போ நமக்கு எங்கேயுமே இல்ல. ஒரு பழைய சப்மரைன்குள்ள ஹீரோ போற மாரி இந்த படத்துல ஒரு சீன் ஒண்ணு வருது. அந்த சீன்ல நடுவுல ஹீரோவுக்கு வரக்கூடிய சில பிரச்சனைகள் வந்து கொஞ்சம் இன்ட்ரஸ்டிங்கா இருந்தது. அதாவது அவரு ட்ரெஸ்ஸ கழட்டியே ஆகணுங்கிற மாரி ஒரு சிச்சுவேஷன். டர்னடோ போகக்கூடிய அந்த ஓட்ட வழியா தப்பிக்கிறத விட்ட வேற வழி இல்ல அப்படிங்கிற மாரி சிச்சுவேஷன். இதெல்லாம் இன்ட்ரஸ்டிங்கா இருந்தது. நல்லா இருந்தது. நமக்கு பார்க்கறதுக்கு கொஞ்சம் பரபரப்பா இருக்கிற மாரி இருந்தது. ஆனா அந்த மொத்த சீக்வென்ஸ்ல மத்த எல்லா விஷயங்களுமே வந்து ரொம்ப யூசுவலா தான் இருந்தது. கதவ தொறக்க முடியாம கஷ்டப்படுறது, இந்த மாரி விஷயங்கள். அந்த சப்மரைன்ல வர நெறைய விஷயங்கள பார்க்கும்போது, அதுவும் கூட நம்ம இதுக்கு முன்னாலே சில ஹாலிவுட் படங்கள்ல பார்த்த விஷயமா தான் இருந்தது. அதுதான் இந்த படத்தோட பெரிய மைனஸாவே இருந்தது. ரொம்ப பிரெடிக்டபிளா, ஏற்கனவே பார்த்த ஃபெமிலியரான, கிளிஷேடான விஷயங்களா இருந்தது. மொத்தத்துல இந்த மிஷன் இம்பாசிபிள் பார்ட் 8 தி ஃபைனல் ரெக்கனிங் திரைப்படம் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, ரொம்ப ஆவரேஜான ஒரு ஆக்ஷன் திரைப்படம். அதிகபட்சம் 2, 3 சீன்ஸ் தவிர எதுவும் பெருசா எக்ஸைட்டிங்கா இல்ல. என்ன பொறுத்தவரைக்கும் பெர்சனலி இந்த எம்ஐ பிரான்சைஸ்ல இது ஒன் ஆஃப் தி வீக்கஸ்ட் இன்ஸ்டால்மென்ட் அப்படின்னு தான் சொல்லுவேன். ஸோ இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க. நீங்க ஏற்கனவே இந்த ஃபைனல் ரெக்கனிங் திரைப்படத்தை தியேட்டர்ல பார்த்திருந்தீங்கன்னா, உங்களோட கருத்துக்களை மறக்காம கீழ கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. மீண்டும் வேற ஒரு வீடியோல சந்திப்போம். இன்னும் நிறைய சினிமாக்கள் பார்ப்போம். நிறைய சினிமாக்கள் பத்தி பேசுவோம். நன்றி. I love the chase and the hunt, and I set the pace when I'm running. I always take what I want and I always give it 100. Don't need a bank, no I'm funded. Play the game like it's nothing. I'm always thankful.